கஸ்டமருக்கு டேஸ்ட் மாறணும், ஏன்னா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம், ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினைப்போம், ஏன்னா கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும்னு நினைப்போம், இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்போம்ல. அப்போ அந்த சிஸ்டம் மீறி எதிர்பார்க்குறப்ப அதை எப்படி தீர்க்குறீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்து இப்போ ஸ்பைஸ் லெவலுக்கே வந்து 3 ஸ்பைஸ் லெவல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? மைல்டு, மீடியம், ஸ்பைசி. ஸோ இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் யாராவது வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்டுருவோம், உங்களுக்கு என்ன ஸ்பைஸ் லெவல், உங்களுக்கு மீடியமா இல்லை மைல்டா இல்லை ஸ்பைசியா, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொடுத்துரும். ஸோ நாங்கள் தான் ஒரே ரெஸ்டாரண்ட் இந்த வேர்ல்டு. ஓகேங்களா? எந்த டிஷ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஸோ நாங்கள் வி ஹேவ் அ மாடல் கால்டு சி டேஸ்ட் ஆர்டர், எஸ்டிஓன்னு சொல்லுவோம். சி டேஸ்ட் ஆர்டர். புது ரெஸ்டாரண்ட்குள்ளே போறீங்க, ஓகேங்களா? உங்களோட நம்பர் 1 ப்ராப்ளம் என்ன ஆர்டர் பண்ணுறது அந்த ரெஸ்டாரண்ட்ல? 250 டிஷ்ஷஸ் இருக்கு அந்த மெனுவில், கரெக்டுங்களா? நீங்கள் அதை படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் டயர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஆர்டர் பண்ணலாமா, எப்படி இருக்கும், எப்படி இருக்காது, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது, காரமா இருக்குமா, உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவீங்க, பிரியாணி இல்லை ஃப்ரைட் ரைஸ் இல்லை பரோட்டா இல்லை சிக்கன் 60 இந்த 4 ஐட்டத்துல ஒன்று ஆர்டர் பண்ண போறீங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ண அப்புறம் கூட அந்த பிரியாணி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது, ரைட்? நீங்க பிரியாணி வந்து உங்க மைண்ட்ல வந்து எனக்கு வந்து எல்லோ கலர் பாஸ்மதி ரைஸ் நினைச்சிருப்பீங்க, அவங்க ஜீரக சம்பா பிரவுன்ல கொண்டு வருவாங்க. இல்ல நீங்க வந்து பிரவுனா வச்சிருப்பீங்க, அவங்க வந்து எல்லோ கலர் ரைஸ் கொண்டு வருவாங்க. நீங்க ஸ்பைசியா எதிர்பார்ப்பீங்க, அவங்க ஸ்பைஸ் கம்மியா கொண்டு வருவாங்க. நீங்க ஸ்பைஸ் கம்மியா எதிர்பார்ப்பீங்க, அவங்க அதிக ஸ்பைஸ்ல கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் ஆயிடும். அப்ப என்னாச்சு, அவங்க தப்பு இல்லை, உங்க தப்பும் இல்லை, ரைட்? ஸோ நாங்க யோசிச்சோம், இங்கதான் வந்து பெரிய ப்ராப்ளம் எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதில் நாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க.